ஹலோ எவ்ரிவான். ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சில்க் த்ரெட் இருக்குல்ல, சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு ஸ்கேல் எடுத்துக்கணும். ஸோ ஸ்கேல் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 10 to 12 ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி சுற்றிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் எடுத்துக்கிறேன், பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி லாங் ஸ்கேல் தான் எடுப்போம். லாங் ஸ்கேல் இல்லைன்னா ஒரு பெரிய நோட் எடுத்துப்போம். நான் வந்து வீடியோவில் தெரியறதுக்காக நான் ஸ்மால் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்மால் ஸ்கேல் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் 10 ஸ்டாண்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு மோஸ்ட்லி நம்ம சூவிங் நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நீடில் எடுத்துக்கோங்க. அந்த நீடில் எடுத்து நான் வந்து கோர்த்துக்கிறேன். இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் ஃபஸ்ட்டு பழகலாம். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நான் பண்ணுற மாதிரியே ஊசியை வந்து வெளியே எடுத்துகிட்டு என்னோடய கை பாருங்கள், நான் வந்து இந்த நூலை வந்து நல்லா பிடிச்சிக்கிறேன். ஸோ நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சுற்றுறேன். ஸோ அந்த நீடில் வந்து ஒரு சுற்றி இன்னொரு சுற்றுறேன். சுற்றிட்டு நான் எங்கேருந்து அந்த நூலை எடுத்தனோ அதுக்கு பக்கத்துலேயே நான் விடும் போது அந்த சுற்றினது வந்து கீழே வைக்கிறேன். ஸோ அந்த சுற்றினது அந்த ஃபேப்ரிக்கை டச்சாக இருக்கும். அது டச்சாக இருக்கும்போது நீங்கள் அந்த ஊசியை வந்து உள்ளே விட்டு அப்படியே வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். நான் வந்து மறுபடியும் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு விஷயம் என்னென்னா, இது நீங்கள் வந்து எடுக்கும் போது அந்த நாட் அந்த 2 சுற்றுனீங்கன்னா அந்த சுற்றுறது வந்து கீழே தான் இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. ஸோ அது ஃபேப்ரிக்கில் வைக்கும் போது உங்களுக்கு நீட்டாக இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வரும். அது மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கு பிடிச்சிடும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஊசி எடுத்துக்கணும். அண்ட் நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து போடும்போது உங்களோட எல்லா த்ரெட்டுமே கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து சிக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து 2 தடவை இப்படி வந்து சுற்றணும். 2 தடவை நீங்கள் சுற்றிக்கிட்டு அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஊசியை விடுவீங்க. ஸோ ஊசியை விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து கீழே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த த்ரெட் இருக்குல்ல, ஸோ இந்த த்ரெட் வந்து நீங்கள் வந்து உங்கள் கைக்குள்ளே வர மாதிரி தான் வைக்கணும். கைக்கு வெளியே போகக்கூடாது, கைக்குள்ளே. ஸோ வந்து இங்கே பாருங்கள் 2 இது சுற்றிட்டு நான் வந்து உள்ளே போடுறேன். ஓகேங்களா? ஸோ உள்ளே போட்டுட்டு அப்படியே கீழ் வழியே இழுக்கும் போது எனக்கு நீட்டாக ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். இது நீங்கள் இப்போ இது நம்ம எப்படி நாட் போடுறதுன்னு சொல்கிறோம். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது இங்கே கொஞ்சம் ஸ்டிச் இருக்குமா, ஸோ நான் அதுக்குள்ளே விட்டு நான் பாருங்கள் ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே விட்டு நீங்கள் வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக நாட் வந்துடும். நான் பாருங்கள் எப்படி போடுறேங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக நாட் வந்துடும். ஸோ இந்த நாட் வந்து உங்களுக்கு வந்து அவுறாது. ஸோ நீங்கள் இதை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச் போய்க்கலாம். இப்போ நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுப்பீங்க. அதுக்கப்புறமா 2 சுற்றுவீங்க. சுற்றி நான் என்ன சொன்னேன், பக்கத்துலேயே வந்து உள்ளே விடணும். பக்கத்தில் உள்ளே விட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணணும்னு சொன்னேன். பட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படி இல்லை. 2 சுற்றிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேலே வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு பக்கத்தில் விடாமல் மேலே போயிட்டு நீங்கள் கீழே குத்துனீங்கன்னா உங்களுக்கு அதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்களுக்கு வந்து ஒரே லைனில் முடிச்சிடும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை நீங்கள் கொஞ்சம் மேலே வச்சு கீழே விடுவீங்க. பட் வந்து எப்போவுமே வந்து ஃபேப்ரிக் கீழே போகும்போது அந்த நாட் வந்து உங்கள் ஃபேப்ரிக் கிட்ட அந்த ஃபேப்ரிக் கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் த்ரெட் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து 2 சுற்றிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள். நீங்கள் வந்து 2 சுற்றிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து ஊசியை குத்தாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே குத்துறீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 2 சுற்றும் போது உங்களுக்கு குட்டி ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து 4 சுற்றும் போது உங்களுக்கு பெரிய ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 தடவை சுற்றியிருக்கேன் என்னோடய நீடில். ஸோ அப்படி 4 தடவை சுற்றும் போது நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். ஸோ சின்ன ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பெரிய ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இது சின்னது, இது பெருசு. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நூலை எடுத்துப்பீங்க. எடுத்துகிட்டு 2 சுற்றிப்பீங்க. சுற்றிட்டு நீங்கள் அப்படியே வந்து மேலே அது பக்கத்தில் இல்லாமல் மேலே நீங்கள் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் நீட்டாக வரும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும்போது நான் எப்படி சின்ன ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி நீங்கள் வந்து பேக்கில் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ண சொன்னேன், நாட் போட்டேன், அதே மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு லேசி டேசி ஸ்டிச். லேசி டேசி வந்து மோஸ்ட்லி ஃப்ளவர் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து என்னோடய த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து என்னோடய நீடில் வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு பக்கத்துலேயே நான் வந்து அந்த நீடில் குத்திக்கிறேன். ஸோ இதுக்கு நாட்டெல்லாம் இல்லை, பக்கத்துலேயே நீங்கள் வந்து நான் காமிச்சிக்கலாம். அந்த பக்கத்துலேயே நீங்கள் வந்து குத்திட்டு இப்போ வந்து அது உள்ளே வரும்போது நான் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து அது கொஞ்சம் நீங்கள் வந்து மேலேருந்து உங்கள் நீடில் வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறீங்க. ஸோ நான் பண்ணுறத பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டிங்கன்னா இதுதான் லேசி டேசி ஸ்டிச். ஸோ இது வந்து நீங்கள் வந்து லென்த்து வந்து நீங்கள் வந்து அதாவது லென்த்து கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு நீங்கள் ஊசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெரிய இந்த பெட்டல் வரும். இதே நீங்கள் லென்த்து கம்மியாக விடும்போது உங்களுக்கு சின்ன பெட்டல் வரும். நான் பாருங்கள் மறுபடியும் போடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே அதாவது அதுக்கு வந்து கிட்டேயே நான் வந்து என்னோடய நீடில் நான் வந்து விடுறேன்.
விடும்போது அதுக்குள்ளே அந்த த்ரெட் இருக்குல்ல, அந்த த்ரெட்டுக்கு நடுவில் நான் வந்து அப்படியே பிடிச்சிக்கிறேன். அந்த த்ரெட்டுக்கு நடுவில் இருந்து நான் வந்து என்னோடய நீடில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் விட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ வந்து அதுக்கு த்ரெட்டுக்கு நடுவில் இருந்து நான் நீடில் எடுத்துகிட்டு அதை நான் இழுக்கும்போது எனக்கு இப்படி வருதா. இப்போ அதை நான் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் லேசி டேசி ஸ்டிச். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.